ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அலுமினிய கடாய் காது எப்படி அடிக்கிறது தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது எங்கள் பட்டறையில் பாத்திரம் செய்கிற வீடியோலாம் நிறைய போட்டிருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இது காது எப்படி அடிக்கிறாங்கன்னு தாங்க நான் போடுறேன். இப்போ இந்த மாதிரி நாங்கள் காது அடிக்கிறோம்ல, இதெல்லாம் தனியாக தான் வாங்குவோம். இது உடஞ்சிச்சின்னா நமக்கு லாஸு தாங்க. பாருங்கள், உடஞ்சி போச்சு. இது நம்ம காசு கொடுத்து தனியாக வாங்குகிறோம். இதுக்கு அடிக்கக்கூடிய ரிவிட்டுமே தனியாக தாங்க வாங்கிட்டுருக்கோம். நம்ம அலுமினிய பாத்திரம் செய்கிறதுக்கு சர்க்கிள் மாதிரி வருங்க. அந்த தகுடை தான் நம்ம இந்த மாதிரி கடாய் மாதிரி செஞ்சுருக்கோம். இந்த கடாய்க்கு தேவையான காது நம்ம தனியாக வாங்கி பாருங்கள். இது பேர் ரிவிட்டு. இது அந்த கறவை மேலே வச்சு இந்த மாதிரி அடிப்பாங்க. அடித்தோடனே அது இந்த மாதிரி ஓட்டை போட்டு மேலே வந்துடும். இப்போ நம்ம எண்ணெய் சட்டியில் உள்ள காது இருக்குது பார்த்திங்களா, அந்த ஓட்டையில் அந்த ரிவிட்டை வச்சுட்டு இதே மாதிரி அடிக்கும்போது அது கரெக்டாக ப்ரெஸ் ஆயிரும். இப்படி தாங்க கடாயில் காது அடிப்போம். நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் காதை அடித்ததெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கிறோம். அடுக்கி வச்சுட்டு இதில் கயிறெல்லாம் கோர்த்து அப்படியே வண்டியில் வச்சு விற்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஹோம் பேஜில் ப்ளேலிஸ்ட்டுன்னு இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பாத்திர உற்பத்தி மற்றும் விற்பனைன்னு போட்டு பாத்திரம் எப்படி தயார் பண்ணுறது, எப்படி விற்கிறோம் அப்படிங்கிற நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் ஊரில் பார்க்காத அரிய வகையான வீடியோக்குள்ளே அதில் இருக்குங்க. நிறைய பேருக்கு அலுமினிய பாத்திரம் எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. அது தேவையான எல்லா வீடியோவும் நான் அதில் போட்டிருக்கேன். போய் பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாத்திரம் ஓட்டை அடைக்கிறதெல்லாம் எப்படின்னு போட்டிருப்பேன். போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.